கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நாம் இன்றைக்கு தியானிக்கும் வசனம் சங்கீத புஸ்தகம் 126 அதிகாரம் 5 வசனம். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள். ஆமேன். இந்த வசனத்துக்குரிய ஆவிக்குரிய விரிவான ஒரு ஆழமான செய்தி நம்ம பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கும் கண்ணீர், துன்பம், போராட்டங்கள் இது ஒரு நாளும் வேஸ்ட்டாக போகாது. அதாவது ஆல் ஆர் நாட் வேஸ்ட். தேவன் அவற்றை நம்ம சமூகத்தில் கண்ணீர் சிந்தும்போது ஒரு விதையாக தான் பார்க்கிறார். கண்ணீர் ஒரு விதை தான். நாம் அனுபவிக்கும் கஷ்டங்கள், மனவேதனைகள், தோல்விகள் இவை எல்லாம் தேவனுடைய பார்வையில் நம்ம மனிதன் சமூகத்தில் அதை நம்ம கண்ணீர் சிந்தாமல் தேவ சமூகத்தில் நம்ம கண்ணீர் சிந்தும்போது நம் தேவனுடைய பார்வையில் அது ஒரு விதையாக மாறுகிறது. நாம் அழும்போது கூட தேவன் அமைதியாக இருக்கவில்லை. அவர் நமக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார், நமக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நாம் ஜெபத்தில் கண்ணீர் சிந்துகிறோமா? இல்லை நம்முடைய கனவுகள் நொறுங்கி போனதை நினைத்து நாம் கலங்குகிறோமா? ஒரு நாளும் நாம் தேவ சமூகத்தில் விட்ட கண்ணீர் வீணாகாது. அது ஒரு விதையாகத்தான் கர்த்தர் பார்க்கிறார். விதைக்கும் நேரம் ஒரு பொறுமையின் காலம். நம்ம கண்ணீர் சிந்தி தேவ சமூகத்தில் ஜெபித்து விட்டோம். ஆனால் அந்த ஜெபத்திற்கு பதில் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் விதையை விதைத்தவுடன் அறுவடை வராது. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். உடனடியாக நமக்கு பதில் இல்லை என்றாலும் தேவன் வேலை செய்யவில்லை என்று அர்த்தம் இல்லை. தேவன் கிரியை செய்யலை என்று அர்த்தம் கிடையாது. அவர் நம்மளை தயார் செய்து கொண்டிருக்கிறார். இன்னொன்று பார்த்திங்கன்னா, கலிகூறும் அறுவடை. நிச்சயமாய் நம்ம அதற்கு தயாராகும்போது நம்ம அதில் கலிகூறக்கூடிய ஒரு அறுவடையை, ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருவார். இந்த வசனத்தில் கலிகூர்ந்து பாடுவார்கள், அதாவது கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோடு அறுப்பான்கிறது தான் கலிகூர்ந்து பாடுகிறது என்று ஒரு உறுதியாக சொல்லப்படுகிறது. கண்ணீர் நமக்கு நிரந்தரம் இல்லை. சந்தோஷம் நிச்சயமாய் வரும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் வேத வசனம் பார்க்கிறோம். நமக்கு நிச்சயமாய் உண்டு. இன்றைக்கு நாம் அழுது கொண்டிருக்கலாம், நாளைக்கு நாம் சாட்சியாக கர்த்தரை கெம்பீரமாய் பாடக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார். நம்முடைய கண்ணீரை தேவனிடத்தில் மாத்திரம்தான் நம் விதையாக செலுத்த வேண்டும். எந்த மனிதனிடத்திலும் நம்ம செலுத்தக்கூடாது. நம்ம கர்த்தரிடத்தில் மாத்திரம் நம்ம அதை செலுத்தும் போது அவர் அதை ஆசீர்வாதமான அறுவடையாக நமக்கு மாற்றி தருவார். இன்றைக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, குடும்பத்தின் மத்தியில் அநேக தேவைகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். ஆனாலுமே தானியத்தை ஒரு விவசாயி விதைப்பதற்காக எடுத்து செல்லும்போது அவனுக்கு என்ன பலன் கிடைக்குமா அப்படின்னு அவன் குழப்பத்தோடையும் கண்ணீரோடையும் அவன் சிந்தித்து செயல்படும்போது நிச்சயமாய் கர்த்தர் அவனுக்கு அதற்குரிய பலனை தருவார். அதுபோல தான் நாமும் ஊக்கமான ஜெபத்தோடு நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய தேவைகளுக்காக மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆத்துமாக்களுக்காகவும் நம்ம கண்ணீரோடு விதைக்கும் போது ஏற்ற வேளையிலே கர்த்தர் அதிலே கிரியை செய்வார், நிச்சயமாய் பலன் அளிப்பார். நம்ம கெம்பீரிப்போம். ஆனால் ஆத்துமாக்களுக்காக பரிதபிக்கும் போதும் கர்த்தர் ஜனங்களையும் ஆத்துமாக்களையும் நமக்கு தருவார். நம்ம விதைக்காத போது நமக்கு அறுவடை இல்லை, அப்போ நமக்கு கெம்பீரமும் இல்லை. அப்போ நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம கண்ணீர் என்னும் விதையை விதைக்கும் போது நம்ம குடும்ப காரியங்களாக இருந்தாலும் சரி, பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, தோல்விகளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் தேவன் நமக்கு ஒரு கெம்பீரத்தை, மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை கட்டளையிடுவார். அதுபோல் நம்முடைய ஊழியத்திலும் தேவன் நமக்கு ஆத்துமாக்களை கொடுத்து நம்மை கெம்பீர்ந்து மகிழ பண்ணுவார். நாம் இப்போது ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாள் தகப்பனே, நாங்கள் தியானித்த வசனத்தின்படி கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி ராஜா, அப்பா, எங்களுடைய கண்ணீர்களை நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. குடும்பத்தின் காரியங்களை நீர் அறிந்திருக்கிறீர்.
ஊழிய பாதையில் உள்ள காரியத்தை தேவன் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. நீர் தாமே இந்த நாளில் தகப்பனே எங்கள் இதய வியாகுலங்களுக்கும் எங்கள் கண்ணீர்களுக்கும் நேற்ற பதிலை தந்து எங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தை நோக்கி பிடிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை கெம்பீரித்து மகிழ செய்வீர் என்று உம்மை நம்புகிறோம் தகப்பனே. தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து எங்களை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.